ஹலோ. சரி இருங்க, தேவையில்லாம ஒன்று வாங்கிட்டோம். சரி போனதுமே சேல் பண்ணிக்கலாம். சரி இப்போ ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோன்னா ஸ்டீல் த பிரைன் ஆர்ட்டோட பார்ட் 1. அதாவது நம்ம சேனலே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த கேம் நிறையா விளையாண்டுருக்கிறேன். ஸோ நிறையா பிரெயின் ராட்ஸ் வச்சுருக்கிறேன். ஓகே, சேல் பண்ணிடலாம். பெஸ்ட்டு பிரெயின் ராட்டுங்க, 7 ரூபா தெரியுது. அது சின்னன்றது நல்ல பிரெயின் ராட்டை வாங்கி தான் கொடுக்கலாம். 7 ரூபா, வெறும் 7 ரூபா, காக்கா மாரி இருக்குது. சரி, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்தில், அதாவது 3 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ஒரு லாஸ்ட் டேக்கோ லக்கி பிளாக் ஸ்பான் ஆக போகுது. ஸோ அதை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் நான் ஒரு 4 வாட்டி 3 வாட்டி 3 வாட்டி வாங்கியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லதாக கிடச்சிக்குது, மிச்சம் 2 வாட்டி மொக்கையாக தான் கிடச்சிருக்குது. பார்ப்போம் இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு. நல்லதாக கிடைக்கணும். லாஸ்ட் டேக்கோ லக்கி பிளாக்ல சொல்கிறேன். சிங்கிள் டேக்கோ லக்கி பிளாக்கும் நான் ஒன்று சிங்கிள் டேக்கோ லக்கி பிளாக் தான் ஒன்று கிடச்சிருக்கு. அதில் தான் நல்லதாக கிடச்சிது. அதுதான் நல்லதாக கிடச்சிது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேக்கோ லக்கி பிளாக்லாம் எல்லாம் மொக்கை தான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், நானும் அவனை தான் சேர்ந்து இதில் ஆட போகிறோம். ஆனால் அவன் இன்றைக்கி வர முடியாது. அவன் வராதனால நான் மட்டும் தனியாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இந்த லாஸ்ட் டேக்கோ லக்கி பிளாக் வரனால வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கலாம். மொக்கையாக கிடச்சிடக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் நான் 3 வாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் வந்து விளையாண்டுருக்கிறேன். எல்லாம் மொக்கையாக தான் கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நிறையா சீக்ரெட் வச்சுருந்தேன், அந்த சுனாமி எஸ்கேப் தி சுனாமி அப்போல்லாம். இப்போ பாருங்கள் எல்லாம் குறைஞ்சிச்சு. பாருங்க தான் சீக்ரெட் வச்சுருக்கேன்னு என்னவோமா. இத்தனை வச்சுருந்தேன், போயிடுச்சு இப்போல்லாம். அந்த எஸ்கேப் தி சுனாமி அப்போ நிறையா சேர்த்தேங்க கைஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த ரீபர்த் பண்ணுறது காசு சேர்ந்துச்சு. 800 பில்லியன் அந்த 11th ரீபர்த் 12th ரீபர்த்துன்னு நினைக்கிறேன். 11th ரீபர்த்துன்னு நினைக்கிறேன். ட்ராலால ஒரு ரீபர்த்து கைஸ். அதில் அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ எல்லாம் காடு தான் இருக்குது பேஸில். காடு, ஆமாம் எல்லாமே காடு தான் கைஸ். என் பேஸில் இப்போ இருக்குது பிரெயின் ராட் காடு தான். இன்னும் 1 நிமிஷத்தில் வரப்போகுது அது. பாருங்கள் எல்லாமே இது மட்டும் மித்திக்கல். அப்புறம் அந்த ஹார்ஸ் மாதிரி ஒன்று இருக்கா, சேல் பண்ணலாமான்னு இருக்கிறேன். எல்லாமே மித்திக்கல் தான். சரி 2 தான் மித்திக்கல்னு நினைக்கிறேன் பேஸ்லேயே. ஆமாம் 2 தான் மித்திக்கல். சரி எல்லாமே பாருங்கள், பிரெயின் ராட் காட் மேலேயும் இருக்குது. மேலேயும் இருக்குது. பிரெயின் ராட் காட் பார்த்தீங்களா, ஒரு 2 மித்திக்கல் இருக்குது. அதுவும் வேஸ்ட்டு தான். ஆனால் அந்த ஒரு மித்திக்கல் நல்லா காசு தருங்க, 120K. அது வேணால் நல்லா காசு தரும். அந்த இதுதான் இருக்குது பக்கத்தில் ஒன்று ஹார்ஸ் மாரி. 1 ட்ரில்லியன் சேர்த்தாச்சுங்க. இப்போ போயிட்டு சும்மா தான் காசு கிளைம் பண்ண 1 ட்ரில்லியன் சேர்ந்துருச்சு. இன்னும் எனக்கு எவ்வளோ வேணும்னா 2.5 ட்ரில்லியன் வேணும் இந்த ரீபத்தை பண்ணி முடிக்க. அதான் கடுப்பாக இருக்கும். இவ்வளோ காசு. ஓகே, இன்னும் 49 செகண்ட்ஸில் வரப்போகுது அந்த லாஸ்ட் டேக்கோ லக்கி பிளாக். அதாவது நல்லதாக கிடைக்கணும். நல்லதாக கிடைக்குமான்னு தெரில. மொக்கையாக கிடைச்சாலும் கிடைக்கும், என்ன பண்ணுறாதுன்னு தெரில. ரொம்ப மொக்கையாக ஒரு 100K கீழே கிடச்சிருந்தா சேல் பண்ணிடலாம். நான் 100K கீழே இருக்கிற எல்லாத்தையும் சேல் பண்ணிடலான் இருக்கிறேன். ஏன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு. 100K கீழே இருக்கிறதுலாம் ஒரு 97K அந்தமாரி இருந்தால் ஓகே. இல்லைனா எல்லாமே வேஸ்ட்டு தான். சேல் பண்ணிடலாம் தான். ஓகே, இன்னும் 14 செகண்ட்ஸில் வரப்போகுது. 14 27. ஓகே. 5 4 3 2 1 இப்போ ஸ்பான் ஆயிருங்க. வந்துடுச்சு. சைபோக்கில் வரும்னு பார்த்தா வரல.
சரி பார்ப்போம், அப்படியே பின்னாடியே போவோம். நம்ம பேஸு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். நல்லதாக கிடைக்கணும், நல்லதாக கிடைக்கணும். வெயிட் பண்ணுவோம். மியூட்டேஷன் போட்டாலும் போடுவாங்க, போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதாக கிடைக்கணும். சரி வாங்கியாச்சு. ஒரு ஸ்பின்னு வேறு கிடச்சிருக்குது. ஓப்பன் பண்ணி ஸ்பின் பண்ணலாம். என்ன கிடைக்கும்னு தெரிலையே. 1 மில்லியனுங்க. 1.1 மில்லியன் கிடச்சிருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா கீழே காமிச்சிரும். 1.1 மில்லியன் ப்ளஸ் ஆகிற மாதிரி கீழே அந்த காசு இருக்கிற இடத்துல காமிக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேஸை லாக் பண்ணிடலாம். ஏதாவது நல்லதாக கிடைக்கணும். அடிக்கடி மொக்கையாக தான் கிடைக்குது. இங்கே பேஸை லாக் பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது நல்லதாக கிடைக்கணும், நல்லதாக கிடைக்கணும், நல்லதாக கிடைக்கணும். நான் போய் திரும்பிக்கிறேன். ஏதாவது நல்லதாக கிடைக்கணும். எல்லாம் மொக்கையாக தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும். ஏதோ அந்த ஒன்றே ஒன்று பூனை மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் தான் நல்லது. இதுங்க இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இதோ கீழே பாருங்க இங்கே. பரவாயில்ல, 160K தருது. பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிரெயின் ராட் தான். ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல பிரெயின் ராட் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். நல்ல பிரெயின் ராட் ஈவெண்ட் அப்போ மட்டும்தாங்க நான் வருவேன் எப்பயுமே. மோஸ்ட்டாக ஈவெண்ட் அப்போ மட்டும்தான் வந்து, அதாவது அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வரும்ல, அந்த ஈவெண்ட் அப்போ மட்டும் சும்மா ஃபோனில் டைம் செட் பண்ணிவிட்டு வந்து ஆடுவேன். அதான் இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு பிரெயின் ராட். இதெல்லாம் 8.7K ஃபஸ்ட்டு ஆடுறவங்களுக்கு வேணால் நல்ல பிரெயின் ராட். ஆனால் எனக்கு வேஸ்ட் பிரெயின் ராட். இங்கே நடந்து போகிற எல்லாமே வேஸ்ட் பிரெயின் ராட். இது பாருங்கள், பீஸா மண்டை வேஸ்ட்டு. இப்போ என்ன, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நல்ல பிரெயின் ராட் தான் ஸ்பான் பண்ணதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எதுவும் ஸ்பான் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்லதா எல்லாம் மொக்கையாக தான் இருக்குது. சாமி எதாவது நல்லதாக ஸ்பான் பண்ணி விடு. எனக்கு அப்புறமேட்டு தாங்க தெரிஞ்சுது, ஒரு 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 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மியாவ் ஸ்பான் ஆகிருக்குது. அது நான் அப்போ கேம் உள்ளே போகும்போது தான் வந்துச்சு. ஒரு 50 செகண்டுக்கு முன்னாடி தான் ஸ்பான் ஆச்சு. அப்போ நான் இருக்கும்போது இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். அந்த 50 செகண்ட் முன்னாடி போயிருந்தேன்னா வாங்கியிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் லாஸ்ட் நோபீனிஸ் ஒரு வாட்டி எடுத்தேங்க. இதை போட்டு என்னாச்சு, ஒருத்தன் திடீர்னு ஸ்பான் ஆனான். பப்ளிக் இது இங்கே திடீர்னு ஸ்பான் ஆகி பேஸ் நான் ஓப்பனில் விட்டுருந்தானா தூக்கிட்டான். எல்லாம் மொக்க பிரெயின் ராட்டுங்க. இது என்ன 16K தெரியுது. அவ்வளோ ஒருத்தான். இங்கே பாருங்க, நூபினி பீட்சா நீ நிற்க சைபருக்கு. அந்த டேக்கோ லாஸ்ட் டேக்கோக்கு மட்டும் சைபருக்கு போட மாட்டேங்கிறான் சாமி. என் ஃப்ரெண்டு அடுத்த வீடியோலேருந்து வந்துடுவான். அங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு பிரெயின் ராட். 5K இதை வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். என் பேஸில் இருக்கிற எல்லாமே 100Kக்கு மேலே தான். வேஸ்ட்டு பிரெயின் ராட். அடிக்கிற அடியில் பறக்கவும் ஆல்ரெடி பறந்துட்டு தான் இருக்குது. வானத்துக்கே பறக்க விட்டுறலாம் அடிக்கிற அடியில். அப்படியெல்லாம் போகாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது, அவ்வளோதான். எல்லாமே வேஸ்ட். இதெல்லாம் டைமண்டு, இதுக்கெல்லாம் டைமண்ட் போட்டு விடுவான் சாமி. அதுக்கு டைமண்ட் போட்டு விட வேண்டியதால ஒரு சைபருக்கு ஒரு கோல்டாவது போட்டு விடலாம்ல. அதையும் போட்டு உள்ள சாமி. அந்த லாஸ்ட் டேக்கோட பிளாக் தனியாக இருக்கிறதுனால ஒரே போர் அடிக்குதுங்க. இந்த பேலரினா காப்பிச்சினாலும் பிரெயின் ராட்டு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுலே கம்மியான காசு தர பிரெயின் ராட் எது பார்த்து
அப்புறமேட்டு நம்ம சேல் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச அது குதிரை தான் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மொக்கையான பிரெயின் ராட்டு, அதாவது ரொம்ப கம்மியாக காசு தர பிரெயின் ராட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதுதான். 41 41 41 41K அதுதான் இருக்குதுலே கம்மி. அதை பேசாமல் சேல் பண்ணிடலாமா? சேல் பண்ணிடலான்னு தான் இங்கே இருக்கேன். சேல் பண்ணிடலாம். சேல். அடுத்த மேல் ஃப்ளோரில் போய் பார்ப்போம். மேல் ஃப்ளோரில் எல்லாமே 100Kக்கு மேலே வச்சுக்கலான் இருக்கிறேன். இந்த ஓடிண்டின்டு அது மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ரீபர்த் பண்ண தேவைப்படும். இந்த ரீபத்துக்கு அது தேவைப்படும், அதனால நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கொஞ்சம் கம்மி. எல்லாத்தையும் இப்போது பார்க்க நம்ம சேல் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஸில் எல்லாமே 100Kக்கு மேலே அந்த ஓடிண்டின்டுவை தவிர, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அடுத்த ரீபத்துக்கு வேணும். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாருங்கள், அதுதான் வேணும் அடுத்த ரீபத்துக்கு. இது வரைக்கும் ஒரு 3 ஓடிண்டின்டு எடுத்தேன். 3 சேல் பண்ணிட்டேன். இதுக்கு 3 சரி 2 சேல் பண்ணிட்டேன். இது மட்டும் கோல்டு ஒரு 93K தந்தனால வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 2 பிரெயின் ராட் தாங்க 1 மில்லியன் தர அளவுக்கு இருக்குது. 1 மில்லியன் தருது. 2 பிரெயின் ராட் தான். எதுவுமே நல்ல பிரெயின் ராட்டாக வரமாதின்னு தெரியலையே. ஒரு நல்ல பிரெயின் ராட் வருதா வருங்க சாமி. சரி, இப்போ நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த சீக்ரெட் எல்லாத்தையும் எண்ணி பார்ப்போம். நிறைய இருந்திருக்கு. ஒரு 10க்கு மேலே இருந்திருக்கும். எண்ணி பார்க்கலாம். 10க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒரு 7 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். டல்டல்லாம் நான் நிறையா வச்சுருந்தேன். பின்னாடி போனாலும் டல்லு குறுக்குறு அந்த அப்புறம் டேபிள் மாதிரி ஒன்று, அதுதான் அதிகமாக ஸ்பான் ஆகும். அந்த கடைசியில் தான் ஜாப் அதெல்லாம் இருக்கும். அது பிரெயின் ராட் காட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நல்லதா பேஸை ஃபஸ்ட்டு போய் லாக் பண்ணுவோம். யாருமே இல்லை தான் இந்த சர்வரில். ஆனாலும் இந்த பப்ளிக் சர்வரில் விளையாண்டு பேஸை லாக் பண்ணி பழக்கமாயிடுச்சு. சாத்திட்டு வந்தேன், இதுதான் வந்தேன். நல்லதாக வர மாதிரியே தெரியல. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்து வாங்கிட்டு கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இதுவுமே நல்லதாக கிடைக்கிற மாதிரி தெரியலையே. இங்கே போல எல்லாமே மொக்க பிரெயின் ரேட்டு. எல்லாம் மொக்க பிரெயின் ரேட்டு. எல்லாமே மொக்க பிரெயின் ரேட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவுமே நல்லா கிடைக்கலன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். 1 ட்ரில்லியன் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு கஷ்டம் வேணும். ஓகே, எதுவும் கிடைக்கிறமே தெரில. நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். பை கைஸ், பை. டாட்டா, see you, bye.